என் மனைவியாக மாறிய பெண்ணின் முக்காட்டை உயர்த்தாமலேயே அவளுக்கு ஒரு கடுமையான அறை விட்டுவிட்டு என் அறையை விட்டு வெளியேறினேன். அடுத்த நாள் நான் வெளிநாடு சென்று விட்டேன். ஏனெனில் என் தந்தை என் திருமணத்தை வற்புறுத்தி நடத்தியிருந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்தியாவுக்கு திரும்பிய போது மிக அழகான ஒரு பெண் கதவை திறந்தாள். அவளுடன் ஒரு சிறிய குழந்தையும் இருந்தது. நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது தந்தையின் வார்த்தைகள் என் ஆச்சரியத்தை மேலும் அதிகரிக்க செய்தது. அவர், இந்த பெண் உன் மனைவி என்று சொன்னார். நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வந்திருந்தேன். கதவை தட்டிய போது என் தந்தையோ அல்லது அம்மாவோ கதவை திறப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் என் முன்னால் மிக அழகான ஒரு பெண் நின்றிருந்தாள். அவளுடன் 2 வயது இருக்கும் ஒரு சிறிய குழந்தையும் இருந்தது. அது அவள் துப்பட்டாவை பிடித்து கொண்டு நின்றிருந்தது. அந்த பெண்ணை நான் நன்கு அறிவேன். இங்கிருந்துதான் என் வாழ்க்கையின் அழிவு தொடங்கியது. ஏனெனில் அவள் இன்னும் இந்த வீட்டில் இருந்தாள். ஆனால் இந்த குழந்தை யாருடையது? நான் ஆச்சரியத்தில் நின்று கொண்டிருந்தேன். என் கை இன்னும் காற்றில் இருந்தது. அப்போது தந்தை தூரத்தில் இருந்து என்னை பார்த்து விட்டார். என் நிலையை பார்த்து அவர், அந்த பெண் யார், அந்த குழந்தையும் யாருடையது என்று சொன்னார். அதை கேட்டவுடன் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் மயங்கி தரையில் விழுந்தேன். என் பெயர் மதன். என் பெற்றோர் எப்போதும் என் வாழ்க்கையின் முடிவுகளை தங்கள் விருப்பப்படி எடுப்பார்கள். என் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருமணம் என் பெற்றோர்களுக்கு இடையேயான மோதலின் ஒரு பகுதியாக மாறியது. என் அம்மா எப்போதும் என் திருமணம் அவருடைய நண்பரின் மகளுடன் நடக்க வேண்டும் என்று விரும்பினார். அவள் என் குழந்தை பருவ நண்பராக இருந்தாள். அவள் பலமுறை எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். சில சமயங்களில் பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. என் அம்மாவுக்கு அந்த பெண் மிகவும் தெரிந்தவள் என்று தோன்றியது. எங்கள் வீட்டு சூழலுடன் நன்கு பழகியவள். அம்மாவுக்கும் மிகவும் நெருக்கமானவள் என்று நினைத்தார்கள். ஆனால் மறுபுறம் என் தந்தை என் திருமணம் அவருக்கு நெருங்கிய நண்பரின் மகளுடன் நடக்க வேண்டும் என்று விரும்பினார். அவள் வேறு ஒரு கிராமத்தில் வசித்தாள். நான் அவளை ஒருபோதும் பார்த்ததில்லை. அவள் பெயர் சாரா. இந்த பெயர் எனக்கு ஒருபோதும் பிடிக்கவில்லை. அவளுடன் எந்த உணர்ச்சி பிணைப்பும் இல்லை. அவளிடம் பேசவோ அறியவோ வாய்ப்பு கிடைக்கவில்லை. எங்கள் வீட்டில் என் தந்தையின் வார்த்தைகள் எப்போதும் இறுதி முடிவாக இருக்கும். எனவே அவருடைய விருப்பப்படி சாராவுடன் என் நிச்சயதார்த்தம் முடிவு செய்யப்பட்டது. இந்த விஷயம் என் மனதில் ஆழமாக பதிந்தது. நான் வெளிநாடு செல்ல தயாராகி கொண்டிருந்தேன். ஒரு கிராமத்து பெண் என் கனவுகளுக்கு ஒருபோதும் துணையாக இருக்க முடியாது என்று நினைத்தேன். என் சிந்தனை எப்போதும் நவீன வாழ்க்கையை பற்றியதாக இருந்தது. முன்னேற்றம், வெற்றி, வசதிகள் இவை அனைத்திலும் ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணின் இருப்பு எனக்கு ஒரு வெறுமையாக தோன்றியது. என் அம்மாவும் அமைதியாக இருந்தார். ஆனால் அவர்களின் மனதில் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நாள் அம்மா என்னை ஒரு தனி அறையில் அழைத்தார்கள். என்னை அமர வைத்துவிட்டு, மகனே, நீ ஆண் மகன். இந்த பெண் உனக்கு முழுமையாக பிடிக்கவில்லை என்றால் அவளை விவாகரத்து செய்துவிடு என்று சொன்னார்கள். என் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்து அவர்கள் மேலும் விளக்கினார்கள். பார் மகனே, உன் தந்தை ஒருபோதும் என் நண்பரின் மகளுடன் உன் திருமணத்தை நடத்த மாட்டார். ஏனெனில் அவர் எப்போதும் தன் வார்த்தையே நிறைவேற்ற விரும்புவார். நீ ஒருமுறை சாராவுடன் திருமணம் செய்து கொள். அவருடைய பிடிவாதம் நிறைவேறிவிடும். பிறகு உனக்கு அவளை பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்துவிடு. பின்பு நான் உனக்கு என் நண்பரின் மகளுடன் திருமணம் செய்து வைப்பேன். அவள் உனக்கு மிகவும் பிடித்தவள், உன் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவள் என்றார். இதை கேட்டவுடன் என் மனதில் மின்னல் பாய்ந்தது. ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது போல் இருந்தது. அம்மாவின் தந்திரத்தால் ஆச்சரியமும் ஆறுதலும் கிடைத்தது. ஒருவேளை என் மனதின் விருப்பம் நிறைவேறலாம் என்று நினைத்தேன். ஆனால் என் உள்ளுணர்வு ஒரு குரல் எழுப்பியது. இது சாராவுக்கு பெரிய அநியாயம் என்று சொன்னது. ஏனெனில் அவளுக்கு இதில் எந்த தவறும் இல்லை. அவள் இந்த விளையாட்டில் ஒரு பொம்மை மட்டுமே. ஆனால் அம்மா மற்றொரு விஷயம் சொன்னார்கள். அதனால் என் பரிவு மறைந்தது. அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் மிகவும் கெட்ட குணமுடையவள். கிராமத்து ஆண்கள் எல்லாம் அவள் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய செயல்கள் கிராமத்தில் எல்லோருக்கும் தெரியும். அவளுடைய நடத்தை மிகவும் மோசமானது. எந்த நல்ல பையனும் அவளை திருமணம் செய்ய மாட்டான் என்றார். இதை கேட்டவுடன் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் சொன்னேன், சரி, அப்படியானால் நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன் என்றேன். வீட்டில் திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடந்தன. எங்கும் மகிழ்ச்சியான பேச்சுக்கள். ஆனால் நான் உள்ளுக்குள் அமைதியற்று இருந்தேன். நான் சாராவை ஒருபோதும் பார்க்கவில்லை. அவளுடைய புகைப்படத்தை கூட பார்க்கவில்லை. அவளுடன் பேசவில்லை. அவளை பற்றி எதுவும் தெரியாது. என் பெற்றோர் சொன்னார்கள், பெண்ணின் குடும்பம் திருமணத்துக்கு ஒரு நாள் முன்பு நகரத்துக்கு வருவார்கள். புரோகிதர்களின் சடங்குகளை முடித்துவிட்டு அடுத்த நாள் திரும்பி செல்வார்கள். அந்த பெண் இங்கேயே என்னுடன் இருப்பாள் என்று சொன்னார்கள். இந்த நடத்தையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் மகளின் திருமணத்தை இவ்வளவு எளிமையாக ஏன் செய்ய விரும்புகிறார்கள்?
இது வெறும் சம்பிரதாயம் போல் இருந்தது. என் நண்பர்களும் உறவினர்களும் ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தனர். அழைப்பிதழ்கள் விநியோகிக்கப்பட்டன. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் மகிழ்ச்சியின் எதிரொலி இருந்தது. ஆனால் என் மனம் வேறு எங்கோ இருந்தது. நான் என் குழந்தை பருவ தோழியை அடிக்கடி நினைத்தேன். அவளுடன் ஆழமான உரையாடல் எதுவும் நடந்ததில்லை. ஆனால் எங்களுக்குள் ஒரு நெருக்கம் இருந்தது. அவளுடைய பேச்சுக்கள், குறும்புகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. நான் பல முறை என் தந்தையிடம் பேச விரும்பினேன். நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று விளக்க விரும்பினேன். ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் முடிவிலிருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களின் கண்களில் கட்டளை இருக்கும். அவர்களின் குரலில் அதிகாரம் இருக்கும். அவர்கள் விரும்பியது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்களின் மகனும் வாழ வேண்டும் என்று. இப்போது திருமண தேதி நெருங்கி வந்தது. வீட்டில் விருந்தினர்கள் வரத் தொடங்கினர். என் அம்மா அமைதியாக இருந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களுக்கு தங்கள் திட்டம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருந்தது. எனக்கும் இன்னும் சில நாட்களில் திருமணம் முடிந்துவிடும். பிறகு விவாகரத்து செய்து விடுவேன். பின்னர் என் விருப்பப்படியே திருமணம் செய்து கொள்வேன் என்று தோன்றியது. இவை எல்லாம் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு பக்கம் என் உள்ளுணர்வின் குரல், மறுபுறம் அம்மாவின் அன்பு, மூன்றாவது பக்கம் தந்தையின் கட்டளை, நான்காவது பக்கம் என் குழந்தை பருவ தோழியின் நினைவு, ஐந்தாவது பக்கம் சாராவின் பார்க்கப்படாத முகம். என் வாழ்க்கையின் இந்த நாட்கள் ஒரு விசித்திரமான குழப்பத்தில் கழிய தொடங்கின. இரவில் தூக்கம் வரவில்லை. பகலில் அமைதி கிடைக்கவில்லை. நான் பல முறை பிரார்த்தனை செய்தேன். இந்த திருமணம் தள்ளி போக வேண்டும் அல்லது சாராவிடமிருந்து மறுப்பு வர வேண்டும் என்று. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. திருமண நாள் வந்துவிட்டது. சாராவின் குடும்பத்தினர் கிராமத்திலிருந்து வந்திருந்தனர். அவர்கள் மிகவும் எளிய மனிதர்கள். அவர்களின் முகத்தில் பணிவு இருந்தது. அவர்களின் பேச்சில் மென்மை இருந்தது. அவர்கள் காட்சி பொருட்கள் அல்லது ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள். அவர்கள் சடங்குகளை முடித்துவிட்டு அடுத்த நாள் திரும்புவதற்கு தயாராகினர். இப்போது சாரா என் வீட்டின் மருமகளாகி என் அறையில் வந்திருந்தாள். என் மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. நான் மெதுவாக அறையின் கதவை மூடினேன். நான் அறையில் நுழைந்தேன். சாராவை பார்த்தேன். சாரா முக்காடு அணிந்து அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்தவுடன் என் மனதில் மீண்டும் வெறுப்பின் அலை பாய்ந்தது. அவளுடைய ஆடைகளின் நிறம் பழைய காலத்து கிராமத்து திருமணம் போல் இருந்தது. அவளுடைய மருதாணி வெளறி இருந்தது. அது வற்புறுத்தி பூசப்பட்டது போல் இருந்தது. அவளுடைய கால்களில் ஆழமான சிவப்பு நிற நகைப்பூச்சி இருந்தது. அது மருதாணியை விடவும் கூர்மையாக தோன்றியது. இவை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் தொந்தரவாக இருந்தது. அம்மா சொன்ன வார்த்தைகள் மீண்டும் நினைவுக்கு வந்தன. இந்த பெண் என் கனவுகளின் கற்பனைக்கு ஒத்துவரவில்லை என்று நினைத்தேன். அவளுடைய பேச்சில் அப்பாவித்தனமோ தந்திரமோ இருந்தாலும் அதில் எனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே எதிரொலித்தது. விவாகரத்து செய்ய வேண்டும். அம்மா சொன்னார்கள், சில நாட்கள் கழிக்கட்டும், பிறகு சந்தர்ப்பம் பார்த்து விவாகரத்து செய், பேச்சு அதிகம் பரவாமல் இருக்கும் என்றார். ஆனால் என் உள்ளே இருந்த புயல் எந்த பொறுமையையும் ஏற்கவில்லை. நான் நினைத்தேன், ஒன்றாக வாழப்போவதில்லை என்றால் ஒரு கணம் கூட அவள் முகத்தை தாங்க முடியாது. இந்த பொய்யான உறவின் சடங்கை ஏன் நிறைவேற்ற வேண்டும்? நான் எதுவும் பேசாமல், அவள் முக்காட்டை உயர்த்தாமல், அவள் முகத்தை பார்க்காமல், நான் விரைவில் உனக்கு விவாகரத்து தரப்போகிறேன் என்று சொன்னேன். அவள் ஒரு கணம் உறைந்து போனாள். பிறகு அவள் உதடுகளில் இருந்து ஒரு அடக்கப்பட்ட அழுத குரல் வெளியே வந்தது. அவள் கதறி அழ ஆரம்பித்தாள். அவளுடைய கதறலில் ஒரு உதவியற்ற தன்மை இருந்தது. ஒரு கேள்வி இருந்தது. ஒரு துக்கம் இருந்தது. ஆனால் எனக்கு உள்ளே எந்த மென்மையும் வரவில்லை. நான் அமைதியாக கதவை திறந்து அறையை விட்டு வெளியேறினேன். ஒரு நிகழ்வு நடந்தது போல் இல்லை. ஒரு பொறுப்பை நிறைவேற்றி நான் என்னை விடுவித்துக் கொண்டது போல் இருந்தது. என் தோல்வியில் இருந்து ஒரு பாரம் இறங்கியது போல் இருந்தது. என் பயணம் வெளியே நோக்கி இருந்தது. என் எண்ணங்கள் இப்போது விடுதலையாகிவிட்டன. என் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. என் இதயத்தில் எந்த துக்கமும் இல்லை. நான் என் அறைக்கு சென்று கதவை மூடினேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தேன். பிறகு தொலைபேசியை எடுத்து என் நண்பருக்கு அழைத்தேன். இப்போது எந்த தடையும் இல்லை. இப்போது நான் வெளியே செல்ல வேண்டும். விரைவில் டிக்கெட்டை ஏற்பாடு செய். அடுத்த விமானத்தில் நான் புறப்பட வேண்டும் என்று சொன்னேன். என் தந்தைக்கு இந்த விஷயம் தெரிந்தவுடன் வீட்டில் ஒரு புயல் வந்தது. ஒவ்வொரு அறையிலிருந்தும் கத்தல்கள் கேட்க ஆரம்பித்தன. என் தங்கைகள் பயந்து போனார்கள். என் அம்மா முதலில் ஆச்சரியப்பட்டு பின்பு அமைதியாக இருந்தார்கள். ஏனெனில் இந்த முழு திட்டமும் அவர்களுடையது. அவர்களுக்கு என் முடிவில் வருத்தமில்லை. மாறாக அவர்கள் திருப்தியாக தோன்றினார்கள். அவர்கள் எல்லோரிடமும் சொன்னார்கள், பையனுக்கு மனம் ஒப்பவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்றார். என் தந்தை என்னை அவர் அறைக்கு அழைத்தார்கள். முதல் முறையாக அவர்கள் என்னை கோபத்துடன் பார்த்து, இது என்ன கூத்து என்று கேட்டார்கள். நான் அவர்களின் கண்களை பார்த்து எதுவும் பேசவில்லை.
அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், சாராவிடம் ஏதாவது குறை இருந்ததா என்று. நான் தலையை குனியாமல் அவள் என்னுடன் மரியாதையின்றி நடந்து கொண்டாள். அவள் ஒரு வார்த்தை சொன்னாள், அதை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னேன். அவர்கள் முதல் இரவிலேயே இப்படி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். நான் நிர்பந்திக்கப்பட்டேன். அவளை என்னால் தாங்க முடியவில்லை. நான் இந்த திருமணத்துக்கு தயாராக இல்லை. ஆனால் என்னை வற்புறுத்தினார்கள் என்று சொன்னேன். எல்லோரிடமும் இந்த கதை சொல்லப்பட்டது. சாரா என்னுடன் தவறாக நடந்து கொண்டாள் என்று. சிலர் நம்பினர், சிலர் நம்பவில்லை. ஆனால் இந்த பேச்சு பரவியது. சாரா தன் கிராமத்துக்கு திரும்பினாள். அவள் ஒரு அமைதியான குணம் கொண்டவள். அவள் எதுவும் பேசவில்லை. அவள் அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாள். அவளுக்கு என்ன நடந்தது என்று யாரும் கேட்கவில்லை, யாரும் யோசிக்கவும் இல்லை. 2 நாட்களுக்கு பிறகு நான் என் பொருட்களை பேக் செய்தேன். அம்மா என்னை கட்டி அணைத்து, இப்போது நீ அமைதியாக வேலை செய். 2 ஆண்டுகளுக்கு பிறகு உன் திருமணத்தை என் நண்பரின் மகளுடன் செய்து வைப்போம். அவர்களுக்கும் இப்போது வெளிநாட்டில் சம்பாதிக்கும் ஒரு பையனுடன் உறவு வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அம்மாவை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை அளித்தேன். இப்போது நான் யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன். நான் யாரையும் காதலிக்கவில்லை. எனக்கு என் மீது மட்டுமே காதல். எனக்கு என் சுதந்திரம் வேண்டும். அந்த பெண் அழகாக இருந்தாள், அதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் அவள் பிம்பம் சில கணங்கள் நன்றாக தோன்றியது, பிறகு மறந்து போனது. இப்போது நான் என் விருப்பப்படி எனக்கு பிடித்தவளுடன் திருமணம் செய்வேன். இனி எந்த வற்புறுத்தலும் இருக்காது. எந்த ஆலோசனையும் எடுக்க மாட்டேன். யாருடனும் சமரசம் செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். என் அம்மாவின் கனவுகள் அங்கேயே உடைந்தன. என் தந்தையின் பிடிவாதமும் முடிந்தது. நான் எல்லாவற்றையும் பின்னால் விட்டு வெளிநாடு சென்றேன். வெளிநாடு செல்வதற்கு முன் நான் என் மனைவிக்கு விவாகரத்து ஆவணங்களை அனுப்பி விவாகரத்து செய்தேன். இனி என் வாழ்க்கை, என் முடிவுகள், என் விருப்பங்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது என்று நினைத்தேன். எனக்கு உறவுகளின் சங்கிலிகள் தேவையில்லை. சமூகத்தின் மரபுகளை நான் நிறைவேற்ற வேண்டியதில்லை. எனக்கு முன்னேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். சாராவுடனான உறவு முடிந்தது. ஒரு கணம் அது கடந்து போனது. அந்த பெயர் என் மனதில் இருந்து அழிந்து போனது. இப்போது எனக்கு சாராவிடம் எந்த பரிவும் இல்லை. என் தோழியிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தந்தையின் முடிவுகளுடன் எந்த தொடர்பும் இல்லை. இப்போது எனக்கு என் கனவுகளுடன் மட்டுமே வேலை, என் பாதையுடன் மட்டுமே தொடர்பு. இங்கு வெளிநாட்டில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு கனவுகளுடன் எல்லாவற்றையும் பின்னால் விட்டேன். என் நாட்டை, என் பெற்றோரை, என் பழைய வாழ்க்கையை விடை கொடுத்தேன். மனதில் ஒரே ஒரு நோக்கம், நான் என்னை நிரூபிப்பேன், வெற்றி பெறுவேன். மனதில் ஒரு வெறுமை இருந்தது, ஒரு தனிமை இருந்தது. அது காலப்போக்கில் மேலும் ஆழமாகியது. பிறகு ஒரு நாள் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் என் மதத்தை சேர்ந்தவள் இல்லை, என் மொழி பேசவில்லை, என் நாட்டை சேர்ந்தவளும் இல்லை. ஆனால் அவள் கண்களில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவளுடைய பாங்கில் ஒரு இனிமை இருந்தது. அவளுடன் நேரம் செலவிடுவது நன்றாக இருந்தது. அவளிடம் பேசுவது, வெளியே செல்வது, உலாவுவது எல்லாம் மந்திர அனுபவம் போல் இருந்தது. மனம் அவளை என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்க விரும்பியது. என் மனம் சொன்னது, மீண்டும் ஒரு முறை விதியை முயற்சி செய்ய வேண்டும். எனவே நாங்கள் நீதிமன்ற திருமணம் செய்து கொண்டோம். காகித வேலைகள் முடிந்தவுடன் நாங்கள் ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் எல்லாம் புதிதாக இருந்தது. எல்லாம் நன்றாக தோன்றியது. அவளுடைய பாங்கு, அவளுடைய புன்னகை, அவளுடைய பேச்சு எல்லாம் மனதுக்கு பிடித்திருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல உண்மை வெளிப்பட ஆரம்பித்தது. அவள் நான் விரும்பியவள் இல்லை என்று புரிந்தது. அவளுடைய வாழ்க்கை பார்வை என் சிந்தனையில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. நான் ஒரு பாரம்பரிய கணவனாக இருந்தேன். நான் வீட்டுக்கு வரும்போது உணவு தயாராக இருக்க வேண்டும், என் ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், என் மனைவியின் முகம் மனமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இங்கு எல்லாம் தலைகீழாக இருந்தது. நான் களைப்புடன் வீடு திரும்பினால் அவள், வா, உணவை ஒன்றாக தயாரிக்கலாம் என்று சொல்வாள். சில சமயங்களில், இன்று நீயே உணவு தயார் செய், நான் மிகவும் களைத்து விட்டேன் என்று சொல்வாள். இது எனக்கு புதிதாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. இங்கு சுதந்திரம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும் என்று நினைத்து வெளிநாடு வந்தேன். ஆனால் நான் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டேன். அங்கு காதல் குறைவாகவும் சமரசங்கள் அதிகமாகவும் இருந்தன. அவள் எல்லாவற்றிலும் தன்னை ஆணை போல காட்ட முயற்சித்தாள். தனியாக முடிவுகள் எடுப்பவளாக இருந்தாள். தன் மனதை பின்பற்றுபவளாக இருந்தாள். யாருடைய பேச்சையும் கேட்கும் பழக்கம் அவளுக்கு இல்லை. நான் என் பேச்சு கேட்கப்பட வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அவள், நான் அவள் பேச்சை கேட்க வேண்டும் என்று விரும்பினாள். அவள் ஒரு சுதந்திரமான சிந்தனை கொண்ட பெண்ணாக இருந்தாள். நான் பாரம்பரியத்தை விரும்பும் ஆணாக இருந்தேன். நான் அமைதிக்காக ஒரு குடும்பம் கட்டினேன். ஆனால் இப்போது இந்த வீடு ஒரு போர்க்களமாக மாறியது. நான் என் மனைவியிடம் மனைவியை போன்ற நடத்தையை எதிர்பார்த்தேன். ஆனால்
அவள் தன்னை மனைவி என்று அழைக்கப்படுவதில் மகிழ்ச்சி அடையவில்லை. அவள் இருவரும் சமமானவர்கள், இருவரும் வேலை செய்ய வேண்டும், இருவரும் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். இப்படி ஒரு எண்ணம் எனக்கு ஒருபோதும் தோன்றியதில்லை. என் வீட்டில் இப்படி ஒருபோதும் நடந்ததில்லை. என் சூழல் இதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நான் குழம்ப ஆரம்பித்தேன், களைப்படைய ஆரம்பித்தேன், மாற ஆரம்பித்தேன். அவள் எனக்கு பாரமாக தோன்றினாள். அவளுடைய ஒவ்வொரு வாக்கியமும் குத்துவது போல் உணரப்பட்டது. நான் அவளை வெறுக்க ஆரம்பித்தேன். அவள் என் ஒவ்வொரு பேச்சையும் தவிர்த்தாள். என் கனவுகள் ஒவ்வொன்றாக உடைந்தன. என் விருப்பங்கள் மூச்சு முட்டின. என் அடையாளம் ஒரு ஓட்டுக்குள் மூடப்பட்டது. என் பெற்றோரிடம் கூட நான் பேச முடியவில்லை. அவர்கள் ஏற்கனவே என்னிடம் கோபமாக இருந்தார்கள். என் அம்மாவுக்கு சாராவுடன் நடந்து கொண்ட விதம் நினைவில் இருந்தது. என் தந்தைக்கு என் புதிய தேர்வால் வேதனை ஏற்பட்டிருந்தது. நான் சில சமயங்களில் தொலைபேசி செய்தேன், ஆனால் அதிகம் பேச முடியவில்லை. அம்மா அமைதியாக இருந்தார்கள். தந்தை குளிர்ந்த குரலில் பேசினார்கள். அவர்கள் பணம் கேட்கவில்லை, ஆனால் நான் அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் அதை எடுக்கவில்லை. என் இருப்பு அவர்களுக்கு பயனற்றதாக மாறியது போல் இருந்தது. என் மனதில் ஒரு குற்ற உணர்வு வளர்ந்தது. குற்ற உணர்வு மனதை வெட்ட ஆரம்பித்தது. இப்போது இங்கு மகிழ்ச்சி இல்லை, சொந்த ஊரில் இருந்தவையும் இல்லை என்று நினைக்க ஆரம்பித்தேன். என் மகிழ்ச்சிக்காக பெற்றோரை கோபப்படுத்தினேன். ஆனால் எனக்கு இப்போது மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. இப்போது நான் என்னையே ஏமாற்றி விட்டதாக உணர்கிறேன். கண்ணாடியை பார்த்தேன். ஒரு அந்நிய முகம் தெரிந்தது. ஒரு காலத்தில் கனவு காண்பவனாக இருந்த அந்த முகம் இப்போது நிராசையில் மூழ்கி இருந்தது. ஒரு காலத்தில் புன்னகைத்த அந்த முகம் இப்போது மௌனத்தின் படமாக மாறியது. நான் அந்த பெண்ணிடம் பேசினேன். நாம் ஒன்றாக பயணிக்க முடியாது என்று சொன்னேன். அவளும் சில நாட்களாக இதையே நினைத்துக் கொண்டிருந்தாள். அவளும் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் பிரிவது எளிதல்ல. ஏனெனில் சட்டப்படி நாங்கள் பிணைக்கப்பட்டிருந்தோம். மனதளவில் நாங்கள் உடைந்து விட்டோம். இந்த உறவில் இருந்து வெளியே வர நான் பல சட்ட நடவடிக்கைகளை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவளுக்கு சில பணத்தையும் கொடுக்க வேண்டியிருந்தது. சில விஷயங்களை விட்டுவிட வேண்டியிருந்தது. ஆனால் என்னிடம் பணப்பற்றாக்குறை இல்லை. நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். என் உயிரை மட்டும் காப்பாற்ற வேண்டியிருந்தது. அவள் ஒரு கெட்ட கனவாக என் வாழ்க்கையில் வந்து அமைதியாக சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு நான் ஒரு ஆழமான மூச்சு விட்டேன். ஒரு பாரம் இறங்கியது போல் இருந்தது. ஆனால் மனம் மீண்டும் அதே கேள்வியை கேட்டது. இப்போது எங்கு செல்வது? வெளிநாட்டில் தனியாக வாழ்வது கடினமாக இருந்தது. மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஒருவேளை அங்கு அமைதி கிடைக்கலாம், ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கலாம். நான் இந்தியாவுக்கு திரும்ப முடிவு செய்தேன். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவேன். ஒருவேளை என் தவறுகளுக்கு பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்பேன். ஒரு எளிய நேர்மையான வாழ்க்கையை வாழ்வேன். அங்கு மனைவி மனைவியாகவும், கணவன் கணவனாகவும், பெண் பெண்ணாகவும், ஆண் ஆணாகவும், மரபுகளையும் உறவுகளையும் மதிக்கும் ஒரு இடம். ஒருவரை ஒருவர் நிறைவேற்றும் உணர்வு இருக்கும் இடம். நான் என் பொருட்களை பேக் செய்தேன். விசா முடிவடையும் நேரம் நெருங்கியது. இந்த நாட்டில் இனி இருப்பதற்கு எந்த பயனும் இல்லை என்று நினைத்தேன். இப்போது என் மனம் எதிலும் ஈடுபடவில்லை. வெளிநாடு உண்மையில் அந்நியமாக உணரப்பட்டது. தனிமை இன்னும் அதிகமாக உணரப்பட்டது. ஒவ்வொரு முகமும் அந்நியமாக தோன்றியது. ஒவ்வொரு குரலும் பறையாக உணரப்பட்டது. ஒவ்வொரு இதயமும் பாரமாக உணரப்பட்டது. நான் டிக்கெட் எடுத்தேன். கடைசியாக அந்த நகரத்தின் தெருக்களை பார்த்தேன். அவை ஒரு காலத்தில் எனக்கு ஒரு புதிய உலகின் பாதையாக இருந்தன. இப்போது அந்த பாதைகள் வண்ணமற்றவையாக, உயிரற்றவையாக, பயனற்றவையாக தோன்றின. நான் என் கடந்த காலத்தை பின்னால் விட்டு வீட்டுக்கு திரும்பும் பயணத்தை மேற்கொண்டேன். வீட்டுக்கு திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று மனதுக்கு சிறிது ஆறுதல் அளித்தேன். பெற்றோரின் கோபமும் முடிந்துவிடும். அம்மா எப்போதும் அம்மாவாக இருப்பார். சில கண்ணீரை பார்த்தால் உருகி விடுவார். தந்தை காலப்போக்கில் மென்மையாகி விடுவார். ஒருவேளை என் தவறுகள் மறைக்கப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. ஒருவேளை என்னை கட்டிப்பிடித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் விமான நிலையத்தில் யாரும் என்னை அழைக்க வரவில்லை. மனதில் ஒரு குளிர்ந்த காற்று புகுந்தது. இன்னும் மனங்களில் குளிர்ச்சி இருப்பது போல் உணரப்பட்டது. என் திரும்புதலுக்கு யாரும் காத்திருக்கவில்லை போல் இருந்தது. வீட்டுக்கு செல்லும் வழியில் குழந்தை பருவ நினைவுகள் மனதில் வந்தன. அம்மா கதவில் நிற்பது, தந்தை கதவை திறப்பது, உடன் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் கட்டிப்பிடிப்பது. ஆனால் இப்போது நான் கதவுக்கு வெளியே தனியாக நின்றிருந்தேன். கதவை தட்டினேன். பிறகு கண்ணுக்கு முன் தோன்றிய ஒரு காட்சி என் சிந்தனையை உலுக்கியது. கதவை திறந்த பெண்ணை பார்த்தவுடன் ஒரு கணம் மூச்சு நின்றது. இதயம் துடிப்பதை மறந்தது. மனதில் கேள்விகளின் புயல் ஆரம்பித்தது. இவள் யார்? இவள் இங்கு என்ன செய்கிறாள்? இவ்வளவு அழகானவள், கம்பீரமானவள், தன்னம்பிக்கை உடையவள், ஒரு திரைப்பட காட்சியில் இருந்து வந்தவள் போல் இருந்தாள். அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். என்னை அடையாளம் காண முயற்சிப்பது போல் இருந்தது.
அவள் முகத்தில் ஆச்சரியமும் குழப்பமும் கலந்த உணர்வுகள் இருந்தன. அவளும் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள் போல் இருந்தாள். அப்போது ஒரு சிறிய குழந்தை அவள் அருகில் வந்து அவள் துப்பட்டாவை பிடித்து நின்றது. அந்த குழந்தை மிகவும் அழகானது, அப்பாவியானது, பளபளக்கும் கண்களுடன், ரோஜா கன்னங்களுடன், சிறு கைகளும் கால்களுமாக ஒரு பொம்மை போல் இருந்தது. பிறகு அந்த குழந்தை அழ ஆரம்பித்தது. அந்த பெண் குனிந்து அதை மடியில் தூக்கி மிகவும் மென்மையான குரலில் ஆங்கிலத்தில், என் கண்ணே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அதை தூக்கி கொண்டு ஒரு பக்கம் சென்றாள். நான் அப்படியே திகைத்து நின்றேன். மனதில் கேள்விகளின் எதிரொலி வேகமாகியது. இந்த பெண் யார்? இந்த குழந்தை யாருடையது? இங்கு என்ன நடக்கிறது? அப்போது தந்தை என் முன்னால் தோன்றினார். அவர்களின் முகத்தில் தீவிரமான தோற்றம் இருந்தது. ஆனால் கண்களில் களைப்பும் காலத்தின் தூசியும் படிந்திருந்தது. அவர்கள் என்னை பார்த்து, மகனே, இவள் சாரா என்று சொன்னார்கள். நான் அப்படியே நின்று விட்டேன். என் உதடுகள் உலர்ந்தன. என் சிந்தனை நின்றது. இதயம் ஒரு துடிப்பை தவறவிட்டது. மனம் இந்த விஷயத்தை ஏற்க மறுத்தது. இவளா நான் பார்க்காமல் விவாகரத்து செய்த சாரா? நான் ஏற்காமல் நிராகரித்தவள். எனக்கு ஒரு சடங்காக மட்டுமே இருந்தவள், ஒரு பொறுப்பாக மட்டுமே இருந்தவள், அதை நிறைவேற்றும் எண்ணம் இல்லாதவள். ஆனால் என் முன்னால் நின்ற பெண் வேறு உலகத்தை சேர்ந்தவள் போல் இருந்தாள். காலம் அவளை அழகுபடுத்தியது போல், விதி அவளை மெருகேற்றியது போல், இயற்கை என் முடிவை பொய்யாக்குவதற்காக அவளை உருவாக்கியது போல். ஆனால் இவள் எல்லாவற்றையும் விட பெரிய அதிர்ச்சி அவளுடன் இருந்த அந்த குழந்தை. அது அவளுடன் ஒட்டி கொண்டிருந்தது, என்னையும் பார்த்து கொண்டிருந்தது. என் கால்கள் பூமியில் புதைந்தது போல் இருந்தது. என் குரல் பெருமுயற்சியுடன் வெளியே வந்தது. நான் தந்தையிடம் இந்த குழந்தை யாருடையது என்று கேட்டேன். அவர்கள் அமைதியாக, இது உன்னுடைய மகன் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் என் கால்கள் தள்ளாடின. நான் சொன்னேன், தந்தை, உங்களுக்கு ஏதோ தவறாக தோன்றியிருக்கிறது. இப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் சாராவின் முகத்தை கூட பார்க்கவில்லை. நான் என் விருப்பப்படி திருமணம் செய்ய முடிவு செய்ததால் மட்டுமே விவாகரத்து செய்தேன். நான் அவளுடன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மனதளவில் அவளை ஏற்கவே இல்லை. பிறகு எனக்கு இந்த குழந்தை எப்படி இருக்க முடியும் என்றேன். தந்தை என்னை பார்த்து, முதலில் உள்ளே வா, உன்னிடம் சில விஷயங்களை பேச விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். நான் அமைதியாக உள்ளே சென்றேன். கதவுகள் மூடப்பட்டன. என் கால்கள் கனமாக இருந்தன. மூச்சு வேகமாக இருந்தது. மனதில் குழப்பங்களின் புயல் இருந்தது. அம்மாவும் என் முன்னால் வந்தார்கள். முகத்தில் பல ஆண்டுகளின் பிரிவின் நிழல் இருந்தது. ஆனால் கண்களில் அம்மாவின் அன்பு இருந்தது. அம்மா என்னை கட்டி அணைத்தார்கள். என் நெற்றியை முத்தமிட்டு, நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டாய், ஆனால் நான் உனக்காக ஒருபோதும் காத்திருப்பதை விடவில்லை என்று சொன்னார்கள். அம்மா என்னை மன்னித்து விட்டார்கள். அவர்களின் கண்கள் கலங்கின. எனக்கு இப்போது அந்த அமைதி கிடைத்தது. அதை தேடிதான் நான் வெளிநாடு சென்றேன். ஆனால் அங்கு ஒருபோதும் அமைதி கிடைக்கவில்லை. என் கைகளையும் முகத்தையும் கழுவினேன். உணவின் மனம் உணரப்பட்டது. உணவு மேசையில் அமர்ந்து அம்மாவின் கையால் செய்யப்பட்ட உணவை உண்டேன். மனதில் ஒரு விசித்திரமான அமைதி இறங்கியது. ஆனால் மனதில் கேள்விகளின் எதிரொலி இருந்தது. தந்தை சொன்னார்கள், இப்போது உனக்கு உண்மையை சொல்கிறேன். இது நீ அறியாதவை, நீ எப்போதும் அறியாமல் இருந்தவை, இப்போது உனக்கு தெரிந்தாக வேண்டியவே என்றார். நான் அமைதியாக அமர்ந்தேன். என் பார்வை அவர்களை நோக்கி இருந்தது. மனம் வேகமாக துடித்தது. இப்போது என்ன கேட்கப் போகிறேன்? எந்த ரகசியம் வெளிப்பட போகிறது? எது என் உலகத்தை மாற்றியது? தந்தை ஆழமாக மூச்சு விட்டு என்னை பார்த்தார்கள். சாராவை பார்க்கும்போது அவர்களுக்கு அவள் தங்கள் மகளைப் போல் தோன்றியிருக்க வேண்டும். நான் அவளை பார்த்த பார்வை என் தந்தையிடம் இருந்து மறைந்திருக்கவில்லை. அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தினார்கள். என் மனதில் யாரோ கத்தியை பாய்ச்சியது போல் இருந்தது. சாரா சமையலறையிலிருந்து தண்ணீர் குடத்துடன் வெளியே வந்தாள். ரஞ்சித் அவள் பின்னால் வந்தான். அவள் குடத்தை வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். நான் ரஞ்சித்தை மடியில் தூக்க முயற்சித்தேன். ஆனால் அவன் அழ ஆரம்பித்தான். ரஞ்சித்தின் கத்தலை கேட்டு சாரா வெளியே வந்து என் கைகளில் இருந்து அவனை எடுத்து அமைதிப்படுத்தினாள். என் மனம் நேரத்தின் சக்கரத்தை நிறுத்த விரும்பியது. இந்த காட்சியை நிலையாக்க விரும்பியது. என் கண்களுக்கு முன் இருந்தவள் நான் நிராகரித்த பெண்ணாக இருந்தாள். நான் அவள் முகத்தை பார்க்காமலே விவாகரத்து செய்தவன். என் உள்ளே ஒரு வலி எழுந்தது. உள்ளுணர்வு என்னை திட்ட ஆரம்பித்தது. தந்தையின் குரல் அந்த நிமிடத்தின் மௌனத்தை உடைத்து, இந்த குழந்தை நம்முடையது, இந்த வீட்டின் மகிழ்ச்சி. சாரா போன்ற ஒரு பெண்ணை நீ இழந்து விட்டாய். இப்போது பார், அவள் படிப்பில் முதலிடத்தில் இருப்பது மட்டுமல்ல, குணத்திலும் களங்கமற்றவள். என் நண்பர் தன் மகளை உன்னுடன் திருமணம் செய்து வைத்த போது அவர்களுக்கு பெருமையாக இருந்தது. அவர்களின் மகள் நகரத்துக்கு செல்வாள், முன்னேறுவாள், தன் கணவனுடன் உலகை பார்ப்பாள் என்று. ஆனால் நீ அவளுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரவில்லை. ஒரு கணம் கூட பொறுமையாக இல்லை. ஒரு பெண்ணை, உன் பெயருடன் இணைந்திருந்தவளை
எந்த காரணமும் இல்லாமல் நிராகரித்தாய். அவளை பேச விடாமல் இருளில் தள்ளிவிட்டாய். சாராவும் அந்த நேரத்தை பார்த்திருக்கிறாள். தன் தந்தையின் படத்தை கண்ணீரால் நனைத்தாள். மக்கள் அவளை கேலி செய்த நாட்களை தாங்கினாள். அவளை குணமற்றவள் என்று சொன்னார்கள். கிராமத்து தெருக்களில் அவளை பற்றி தவறாக பேசப்பட்டது. ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள். ஏனெனில் இது அவள் மாமியார் வீட்டின் மரியாதையின் விஷயம் என்று அவளுக்கு தெரியும். அவள் பேசியிருந்தால் அவள் மாமியார் வீட்டார் தலை குனிந்திருப்பார்கள். ஆனால் அவளுடைய மௌனம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. நாங்கள் அவளை நெருக்கமாக பார்த்தபோது அவளுடைய உள்ளே ஒரு பொறுமையின் கடல் மறைந்திருப்பதை உணர்ந்தோம். இரவு தூங்க செல்லும் போது ரஞ்சித்தை மார்போடு அணைத்து கண்களை மூடும்போது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த கண்கள் உலகத்திடமிருந்து தன் துக்கத்தை மறைத்தன. நாங்கள் அவள் மனதின் நிலையை அறிந்தோம். அவள் எங்களுக்கு அம்மாவை போல ஆனாள். ஒருபோதும் புகார் செய்யாத, ஒருபோதும் கேள்வி கேட்காத அம்மாவாக. உண்மையில் இந்த குழந்தை உன்னுடையது. நான் உன் கருத்தை எடுக்காமல் என் நண்பரின் மகளுடன் உன்னை திருமணம் செய்ய வைத்தேன். நீ உன் விருப்பத்துக்கு எதிராக அவளை திருமணம் செய்து கொண்டாய். ஆனால் திருமண இரவில் நீ மிகவும் மது அறிந்திருந்தாய். உனக்கு உணர்வே இல்லை. அந்த மது போதையில் நீ சாராவை கட்டாயப்படுத்தி பயன்படுத்தினாய். பிறகு வெளிநாடு செல்வதற்கு முன் அவளுக்கு விவாகரத்து கொடுத்து விட்டாய். உனக்கு நீ என்ன செய்தாய் என்று கூட தெரியவில்லை. ஆனால் அந்த இரவு உன் பேச்சை கேட்ட சாரா தன் தாய் வீட்டுக்கு சென்று விட்டாள். அவள் தன் தந்தையிடம் முழு உண்மையை சொன்னாள். அந்த அதிர்ச்சியில் என் பழைய நண்பர் இறந்து விட்டார். கிராமத்தில் இந்த விஷயம் நெருப்பு போல் பரவியது. சாரா எங்கும் அவமானப்படுத்தப்பட்டாள். உன்னுடைய பாவத்துக்கு சாரா தண்டனையை அனுபவித்தாள். ஏனெனில் சாரா உன்னுடைய குழந்தையின் தாயாக போகிறவள். எனவே கிராமத்து மக்கள் சாராவை குணமற்றவள் என்று கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் அவள் கருவில் வளர்ந்த குழந்தை நம்முடைய இரத்தத்தின் ஒரு பகுதி என்று எங்களுக்கு தெரியும். 9 மாதங்களுக்கு பிறகு சாரா ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். அப்போது உன் தம்பி சாராவை திருமணம் செய்ய முடிவு செய்தான். உன் தம்பி அவளை திருமணம் செய்யும் போது எந்த கேள்வியும் கேட்கவில்லை, எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. இந்த வீட்டின் மரியாதை இப்போது என் பொறுப்பு, நான் அதை நிறைவேற்றுவேன் என்று மட்டும் சொன்னான். உன் தம்பி அவளை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் எங்களுக்கு ஒரு புதிய காலை போல் இருந்தது. நாங்கள் ஒரு பெண்ணை உடைந்தவளாக பார்த்தோம். பிறகு அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு மீண்டும் எழுந்தவளாகவும் பார்த்தோம். உன் ஒரு வார்த்தையால் உடைந்து போன அந்த பெண் உன் ஒரு முடிவால் வாழ்க்கையில் நிராசை அடைந்தாள். ஆனால் அவள் மிகவும் வலிமையாக இருந்து மீண்டும் எழுந்தாள். மீண்டும் இந்த வீட்டை கவனித்தாள். மீண்டும் எங்கள் இதயங்களை இணைத்தாள். இப்போது நீ திரும்பி வந்திருக்கிறாய். எல்லாம் முன்பு இருந்தது போல ஆக வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் மகனே, நேரம் ஒருபோதும் பின்னோக்கி செல்வதில்லை. நேரம் எப்போதும் முன்னோக்கி செல்கிறது. நீ இழந்த தருணங்கள், நீ நிராகரித்த உணர்ச்சிகள், நீ உடைத்த நம்பிக்கை, இவை எதுவும் இனி திரும்ப வராது. இப்போது சாரா உன்னை பற்றி பேச மாட்டாள், உன்னை பார்க்க மாட்டாள். அவள் இப்போது உன்னிடமிருந்து, உன் இருப்பிலிருந்து தூரம் இருக்க விரும்புகிறாள். உன் தம்பி சொல்லி இருக்கிறான், நீ இங்கு 1 மாதத்துக்கு மேல் தங்கினால் அவன் சாராவை அழைத்து கொண்டு தனியாக போய்விடுவான். அவன் தன் மகனையும் அழைத்து செல்வான். அவன் ரஞ்சித்தை தன் மகனாகவே கருதுகிறான். நாங்கள் ரஞ்சித் எங்களை விட்டு தூரமாக போவதை விரும்பவில்லை. சாரா போன்ற ஒரு பெண் இப்போது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறாள். அவள் எங்களை விட்டு பிரிய வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. இப்போது நீ எவ்வளவு வருத்தப்பட்டாலும் புலம்பினாலும் அந்த தருணம் கடந்துவிட்டது என்றார். அம்மா என்னை பார்த்தார்கள். அவர்கள் கண்கள் கலங்கி இருந்தன, குரல்கள் கனமாக இருந்தது. மகனே, நீ எங்கள் பேச்சை கேட்கவில்லை. நாங்கள் உன்னிடம் சொன்னோம், சிந்தித்து முடிவெடு என்று. நீ வெளிநாடு சென்றபோது, ஒருவேளை அங்கு சென்ற பிறகு உனக்கு புரியும், உன் சிந்தனை மாறும் என்று நினைத்தோம். ஆனால் நீ அங்கும் உன் அறியாமையால் தவறான முடிவுகளை எடுத்து அழிந்து கொண்டிருந்தாய். இப்போது திரும்பி வந்திருக்கிறாய். உன்னிடம் உறவுகளோ ஆதரவோ இல்லை, வெறும் வருத்தம் மட்டுமே உள்ளது. ஆனால் இந்த வருத்தம் சாராவுக்கு எதையும் மாற்றாது. ஏனெனில் அவள் இப்போது ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டாள். அங்கு அவள் தன் கடமையுடன் மட்டுமே இணைந்திருக்கிறாள். அவள் இப்போது உன்னை பற்றி சிந்திப்பதில்லை. இப்போது அவள் ஒரு தாய் மட்டுமே, ஒரு மனைவி மட்டுமே, ஒரு மருமகள் மட்டுமே. இந்த 3 உறவுகளை நிறைவேற்றுவதில் அவள் மிகவும் மூழ்கிவிட்டாள். உனக்காக அவளிடம் எதுவும் மிச்சமில்லை. உனக்காக எந்த உணர்ச்சிகளும் இல்லை, எந்த வெறுப்பும் இல்லை, எந்த கோபமும் இல்லை. ஏனெனில் நீ சென்ற அன்று அவள் இவை எல்லாவற்றையும் புதைத்து விட்டாள். அன்று அவள் தன்னை கொன்றுவிட்டு இப்போது ஒரு புதிய சாரா பிறந்து விட்டாள். இப்போது இந்த சாரா உனக்கு அந்நியமானவள் என்றார். நான் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டேன். தந்தையின் முகத்தின் கடினத்தை உணர்ந்தேன். தோட்டத்தின் ஓரத்தில் நின்று சாராவை பார்த்து கொண்டிருந்த என் தம்பியின் நிழலை தூரத்தில் பார்த்தேன். சாரா ஒருமுறை கூட என்னை பார்க்கவில்லை. அந்த தருணம் என் நினைவுகளிலிருந்து அழியவில்லை.
அந்த கேள்வி என் மனதிலிருந்து வெளியேறவில்லை. நான் ஏன் இப்படி செய்தேன்? நான் ஏன் அந்த பெண்ணை நிராகரித்தேன்? அவள் எனக்கு மரியாதை தரக்கூடியவள், அன்பு தரக்கூடியவள். அவளுடைய துணை எனக்கு அமைதி தரக்கூடியது. அவள் இன்றும் தன் அலையில் ஒப்பற்றவளாக இருந்தாள். நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் எரிந்து கொண்டிருந்தேன். நான் என் அறைக்கு திரும்பினேன். கதவை மூடினேன். படுக்கையில் படுத்து உச்சந்தலையை பார்த்து கொண்டிருந்தேன். ஒளி மங்கலாக இருந்தது. கண்களில் தூக்கமில்லை. மனதில் அமைதி இல்லை. எங்கும் வருத்தம் மட்டுமே இருந்தது. என் காதுகளில் தந்தையின் குரல் எதிரொலித்தது. அம்மாவின் கண்ணீர் என் மனதில் விழுந்தது. சாராவின் மௌனம் கத்திக் கொண்டிருந்தது. ரஞ்சித்தின் புன்னகை என் இதயத்தை கிழித்தது. என் மனம் நேராக நிற்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் அந்த கதவுகள் எல்லாம் இப்போது மூடப்பட்டு விட்டன. அந்த பாதைகள் முடிந்து விட்டன. ஒரு காலத்தில் என்னுடையவளாக இருந்த சாரா இப்போது வேறு ஒருவருடையவள். அவள் என் தம்பியின் மனைவி. அவள் என் அம்மாவின் மகளை போன்ற மருமகள். அவள் என் தந்தையின் பெருமையின் சின்னம். அவள் என் வீட்டின் ஒளி. ஆனால் எனக்கு ஒரு நிழல் மட்டுமே. ஒரு காலத்தில் என் அருகில் இருந்தவள் இப்போது மிகவும் தூரமாகி விட்டவள். நான் இப்போது தனிமரமாக மீண்டும் வீட்டை விட்டு கிளம்பினேன். நண்பர்களே, அகங்காரத்தாலும் அறியாமையாலும் எடுக்கப்பட்ட முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை உருவாக்கலாம். எனவே ஒவ்வொரு முடிவையும் சிந்தித்து அன்புக்குரியவர்களின் ஆலோசனையுடன் எடுக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், அதிகம் ஷேர் செய்யுங்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.